அவ்வளோதான் நண்பர்களே. 1 மாசம் வீட்ல இருந்துட்டு, இன்னைக்கு திரும்ப காலேஜுக்கு கிளம்புற நாள். சரி கதைக்குள்ள போவோம். ட்ரெயினே காலைல 8 மணிக்கு. நான் ஒரு 5:30க்கெல்லாம் எந்திச்சுக்கிட்டேன். வீட்ட மிஸ் பண்ண போறோன்னே, காலையில இருந்தே கொஞ்சம் சோகம். அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அங்கே போய் நின்னா பஸ் வர மாதிரியே தெரில. ½ ஹவர் கழிச்சு வந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக செம்ம வியூ. அப்படியே ரசிச்சுக்கிட்டே தஞ்சாவூர் ரீச் ஆகிடுச்சு. அப்பா தான் நம்மளை ட்ரெயின் ஏற்றிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பெனிக்கு நம்ம உடற்பயிற்சி நம்பர் இருந்தாப்புல. அப்படியே நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருந்த அக்காவும் நம்ம கூட கதை பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே செல்லாம் வந்தாச்சு. அப்புறம் பஸ் மாறி மாறி காலேஜ் வந்து சேர்ந்தாச்சு. இருந்த பஸ்ஸில் நேராக சாப்பிட போயிட்டேன். நல்லா சாப்பிட்லான்னு நினச்சா 2 வாய்க்கு மேலே உள்ளே இறங்கலை. ரிமைனிங் பார்சலை கட்டிட்டு ஹாஸ்டலுக்கு பார்க்க வந்துட்டேன். வர வழியில் பாஸ்வேர்டு சீனியர் சில பேர் நம்மளை சுற்று போட்டாங்க. சரி அப்படியே அங்கேகிட்ட எக்ஸாகிட்டு அப்படியே ஹாஸ்டல் வந்து பார்த்தா நம்ம ரூம் லாக்குடு. வேறு வழி இல்லாமல் நம்ம நண்பர் ரூமில் அடைக்கலம் அடைஞ்சிட்டேன். அப்புறம் சத்த நேரம் மேட்ச் பார்த்துட்டு ஒரு குட்டி தொகுத்து போட்டு இருந்துச்சா நைட் ஆகிடுச்சு. அப்படியே எழுந்தது நேரம் சாப்பிட போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ருசியாக சாப்பிட்ட அப்புறம் மெஸ்ஸில் சாப்பிடவே பிடிச்ச நண்பர்களே. சரி அதனால் நம்ம கடலை நம்பரை அழைச்சிக்கிட்டு நேராக டீ குடிக்க போயிட்டேன். போகிற வழியில் ஊர கதையை பேசிட்டு டீயை குடிச்சிட்டு வர வழியில் உலக கதையை பேசிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து படுத்துட்ட நண்பர்களே. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.